சின்ன மருமகள் தொடரில் மலரை காப்பாற்ற தீவிர முயற்சி எடுக்கிற தமிழ் போஸோட ஃப்ரெண்டுக்கிட்ட மலரை பேச வைக்கிறாங்க. பேசி இதேமாரி போஸ் எனக்கு பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேச சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நான் போஸோட மனைவி பேசுகிறேன்றாங்க. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. நான் வச்சிடாதீங்க, சொல்கிறத கேளுங்கன்னு மலர் சொல்கிறா. போஸு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லை, ஒற்றுமையாக இல்லை. என்னை ஏதோ ஒரு மாதிரி தான் நடத்துகிறாரு. ஆனால் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு போஸோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசுகிறா. அதை கேட்டால் ஒரு மாதிரி ஆகிறான். தீபாவளிக்காக வீட்டுக்கு வந்திருக்கிற தலைவர் குடும்பம் எல்லாருக்கும் சேர்த்து புடவை எடுக்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன வேணுமோ எடுத்துக்கங்க, பில்லை மட்டும் என்கிட்ட தான் கொடுத்துருன்னு ராசாங்கம் சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்து இருக்கிற தமிழோட அப்பா, என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நான் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு தலை தீபாவளி நான் தான் எடுத்து கொடுக்கணும் முறை அப்படின்றாரு. அப்புறம் தலைவரோட ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர், அப்போ தீபாவளினா உங்கள் ஊர் வழக்கப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அப்பா தான் எடுத்து தரணுமான்னு கேட்குறாரு. ஆமாம், அதான வழக்கம் அப்படின்றவனே, நானும் என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நான் தான் காசு தருவேன்றாரு. அதுக்கு அவங்க சம்மதி தாராளமாக கொடுங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா மலருக்கு யாருக்கு காசு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலரோட அப்பா பக்கம் முழிக்கிறாரு. அந்த நேரத்தில் தமிழோட அப்பா சொல்கிறாரு, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தான், அதையும் பொண்ணு மாதிரி தான், அதுக்கும் சேர்த்து நானே காசு தரேன் அப்படின்னு தமிழோட அப்பா சொல்கிறாரு. 45,000 ஆகுதுன்றாரு. வெளியே போயிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கும்பலாக தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, கொளுத்துறாங்க. அப்போ எல்லோரும் ஜோடியாக கொளுத்துறாங்க. பிறகு வீட்டில் உள்ள பெரியவங்களாம், நாங்கள் உள்ளே போகிறோம், நீங்களாம் பட்டாசுலாம் கொளுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போஸை நீயும் போய் மலர் கூட பட்டாசுலாம் கொளுத்துன்றாரு. இல்லை பெரியப்பா, நான் அப்புறம் கொளுத்தி